ஒரு ஆண் எப்போ ஒரு பெண்ண அப்யூஸ் பண்றாங்க? பார்க்கலாமா? ஸோ அமிலத்தன்மை மிதமிஞ்சுது. அந்த வேர்க்கால்கள்ல, ரத்த வம்சாவழி வேர்க்கால்கள்ல. அப்படின்னா, ஆண்களுக்கு என்ன ஆகும்? விஷம் ஏறும். அப்போ பித்தம் தலைக்கேறும். கெட்ட மாதிரி குணங்கள் வெளிப்படும். மோசமா நடந்துப்பாங்க. புரிதல் இருக்காது. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சுத்தமா இருக்காது. ஸோ அந்த மாரி நிலையில தான் அவங்க பித்து பிடிச்சா மாரி நடந்துப்பாங்க. இதுல அ நல்ல ஆல்கலைனா இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து இந்த இடத்துல வந்து வம்சாவழி வேர்க்கால்கள்ல கடைசியா பிறப்பாங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப கண்ணியமான நல்ல குழந்தைங்களா டிவைன் மஸ்குலைன், டிவைன் ஃபெமினைன் அப்படி இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு முந்தைய தலைமுறை பார்த்தீங்கன்னா, அப்பா வந்து பொறுப்பெடுத்துக்காதவரா, அப்பா குடிகாரரா, அப்பா கேவலமான ஒரு நடத்தை கொண்டவரா வந்து இருப்பாங்க. ஸோ, அப்ப அடுத்த தலைமுறை தான் என்ன பண்ணணும்? அவங்க மரபுல இருந்து அத நல்ல முறையா அ சில குணங்கள மீட்டெடுத்து, அத திருப்பி வாழ்ந்து இலக்கணமா அவங்க ரத்தத்துல எழுதி பதிச்சுட்டு, நாம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும். ஸோ அப்படி பார்க்கும்போது, இந்த அமிலம் தலைக்கேறுது அப்படின்றது குண்டலினி ப்ராசஸ் பண்ணும்போது வந்துரும். அடாலசன்ஸ் ஏஜ்ல தான் இந்த குண்டலினி ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன ஆகும்? அவங்க வந்து ஒரு நின்னு பொறுமையா பேசுறத கேட்க மாட்டாங்க. ஒரு 4 பக்கமும் வந்து புத்தகத்துல படிக்க முடியாது. அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு டோப்பமைன்லயே டிரைவ் ஆகி போயிட்டே இருப்பாங்க. கெட்ட விஷயங்கள் அவங்கள ஈர்க்கும். அத நோக்கியே வந்து என்ன பண்ணுவாங்க, பயணப்படுவாங்க. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி, சங்கடப்படுத்தி அதுல ரசிப்பாங்க. இந்த மாரி குணம் மாறும். சிறுமையா நடந்துப்பாங்க. இதெல்லாம் அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போது, பெரிய பெரிய கெட்ட விஷயங்களையும் அவங்க பண்ண எத்தனிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி அசிடிக்கா உடல் மாறும்போது, மரபுல இருக்கக்கூடிய மோசமான தரவுகள் வந்து வெளிய வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் உங்களுக்கு வெளியில வந்துச்சுன்னா, அது உங்களுடைய தாட்டாவே இருக்காது. தாட்ஸ் நமக்கு பல வகையில வரும். ஒண்ணு ஜீன்ல இருந்து ஜெனடிக்கா வரும். ஏன்னா டேட்டா எங்க இருக்கு? பஞ்சேந்திரியங்கள்லயும் ஸ்டோர் ஆயிருக்கு. எல்லாத்துலயுமே ஸ்டோர் ஆயிருக்கு. அப்ப அந்த ஃப்ரீக்வென்சில நீங்க டக்குன்னு இசைறீங்கன்னா என்ன ஆகும்? அந்த தரவுகள் வரும். நல்ல தரவுகளும் வரலாம், கெட்டதும் வரலாம். அப்போ கெட்டதா ஒரு ஐடியா உங்களுக்கு வருது, ஒரு எண்ணம் உங்களுக்கு வருது அப்படின்னா, ஒரு தாட் வருதுன்னா, அது உங்க மரபுல இருந்து வாழ்ந்த யாரோ ஒருத்தர் எழுதிட்டு போனதா இருக்கலாம். அவரு அந்த விஷயத்த செஞ்சு, நெனச்சு எழுதிட்டு போனதா இருக்கலாம். அது நீங்க கிடையாது. நீங்க ஒரு டிவைன் சோல். ஸோ நீங்க அது கிடையாது. அதே மாதிரி உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நபர்களோட தாட்ஸுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஏன்னா எல்லாமே எலக்ட்ரிக் சிக்னல்ஸ். வேற மாரி எப்படி வரும்? அப்ப இங்க எல்லா இடத்துலயுமே தாட்ஸ் இருக்கும். நீங்களே ஃபைன் டியூன் பண்ணும்போது, அத பத்தி நீங்க யோசிக்கும்போது, உடனே அதற்கான பதில நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க. அப்படியுமே தாட்ஸ் வரும். நம்ம மரபுல யாரோ முன்னாள்ல பதிஞ்சுட்டு போன ஒரு குணத்தையோ, ஒரு எண்ணத்தையோ நாம இப்போ சுமந்துகிட்டு திரியறதுல பிரயோஜனமே கிடையாது. நம்ம கான்ஷியஸ்னஸ்ஸுக்கும், சோலுக்குமே அது அ கேடு தான் விளைவிக்கும். நம்ம சோலே டிப்ளீட் ஆகுறதுக்கான அ வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா, நாம எந்த ஒரு உணர்வ வந்து நாம விதைச்சுக்கிட்டே இருக்கோமோ, அந்த உணர்வையே உணர்ந்துட்டு இருக்கோமோ, அந்த வைப்ரேஷன்லயே நம்ம வைப்ரேட் ஆயிட்டு இருக்கோமோ, அந்த ஃப்ரீக்வென்சிய எமிட் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த தாட், அந்த எமோஷன் தான் நம்மளுடைய அ முகத்துக்கே வடிவமா வரும். நீங்க நீங்க பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, முகம் அழகா இருக்கும். நம்ம சோகமா இருக்கும்போது முகம் மாறிடும். ஸோ, இந்த முகம் மாறுறதே வந்து அந்த எமோஷனால தான். நம்மளோட கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுடைய பிசிக்கல் பாடில அஃபெக்ட் பண்ணும். பறவைகள் எல்லாம் ஏன் ஒரே மாதிரி இருக்கு? எல்லாத்துக்குமே ஒரே கெமிக்கல் காம்போசிஷன். விலங்குகள் எல்லாம் ஏன் ஒரே மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு? ஒரே மாரி கெமிக்கல் காம்போசிஷன். மனிதர்கள் முகங்கள் வேற வேறையா இருக்கு. ஏன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கெமிக்கல்ஸ் உள்ள இருக்கு. அதனால நாம வேற வேற மாதிரி இருக்கோம். அப்போ பழைய தரவுகள் நல்லதா வெளியில வந்தா, வெளிப்பட்டா, நாம அத வெளிப்படுத்தலாம், ஊக்குவிக்கலாம். இல்ல மரபுல இருந்து வரக்கூடிய தரவுகள் மோசமா இருக்கு அப்படின்னா, நம்ம அத ஊக்குவிக்கக் கூடாது. எப்பல்லாம் லோ ஃப்ரீக்வென்சி வைப்ரேஷன்ல நாம வைப்ரேட் பண்றோமோ, அப்பல்லாம் மரபுல இருந்து மோசமான தரவுகள் வெளியில வரும். பொறாம, கெட்ட எண்ணங்கள், அடுத்தவங்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய குணநலன்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மரபுல இருந்து நம்ம லோ ஃப்ரீக்வென்சில இருக்கிறதுனால வெளிப்படும். அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய ஆண்களும், பெண்களும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தன்னிறைவான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கவே மாட்டாங்க.
அவங்க எப்பவுமே கஷ்டத்திலேயே இருப்பாங்க. அதனால தான் அடுத்தவங்களுக்கும் தொல்ல குடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க சந்தோஷமா வாழ்ந்திருந்தா, அவங்க ஹை ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ஸ்ல வைப்ரேட் பண்ணாலோ, எமோஷன்ஸ வெளியிட்டாலோ, அவங்க அடுத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்களே! சந்தோஷமா இருப்பாங்களே! அப்ப அவங்க சோகமா இருக்கிறதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க, என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அடுத்தவங்களையும் கெடுப்பேன்னு சொல்லி, அவங்க அந்த சிறுமையான கெமிக்கல் ப்ரோகிராம்ஸாவே, கர்மிக் ப்ரோகிராம்ஸாவே தங்கள மாத்திக்கிட்டு, அதுக்காகவே அவங்கள டெடிகேட் பண்ணிக்கிட்டு, ஒரு கருவியா அவங்க உடல அவங்களே மாத்திக்கிட்டு, சோல அவங்களே டிப்ளீட் பண்ணிக்கிட்டு மாறிடுவாங்க. உங்க சோல் அப்படி போயிடுச்சு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் லாஸ்ட். ஸோ, அதனால எப்பவுமே நல்ல விஷயம் மட்டும் பண்ணுங்க. திடீர்னு ஏதாவது ஒரு தாட் அப்படி வந்தாலுமே, உங்க தாட்ட எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. அது சரியா தப்பான்னு ஆராய்ஞ்சு, பகுத்தறிஞ்சு பாருங்க. ஸோ, இந்த மாதிரி செயல்கள் செய்யக்கூடிய ஆண்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி அவங்களுடைய அசடிக்கான அந்த பீரியட்ல தான் இருப்பாங்க. அப்ப கோவம் அதிகமா வரும். ஈகோ அதிகமா பூஸ்ட் ஆகும். அந்த மாதிரி. கெட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த டைம்ல வந்து அவங்க கத்துப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ அந்த டைம்ல அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ஒரு லவ், ஒரு அன்பு கிடைக்குது அப்படின்னா, அவங்க அம்மா வழியில, தாய் வழியா, இல்ல அவங்களுடைய அக்கா, தங்கை அப்படி யாராவது, மகள் இல்லன்னா மனைவி இந்த வழியில அவங்களுக்கு ஒரு அன்பு கிடைச்சதுன்னா, அது வந்து பேலன்ஸ் பண்ணிடும். அதுக்காகவாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்காகவாவது நல்லவங்களா அவங்க வாழ்வாங்க. கடமைய செய்வாங்க. மொராலிட்டி ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி யாருமே இல்ல, எந்த வழியிலுமே அன்புன்றதே கிடைக்கல அப்படின்னா, ஒரு மனிதன் மிருகமா மாறிடுவாங்க. அவங்க குடும்பத்துக்கும் சேஃப் இல்ல, சொசைட்டிக்கும் சேஃப் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு நீங்க ஒரு ஆணாக இருந்தா, இத பார்த்துட்டு இருந்தா, உங்களுடைய ஆண் நண்பர்களுக்கு எந்த வகையிலயாவது இந்த மாதிரி குறைகள் இருக்கா? அவங்க தப்பான வழியில போறாங்களா? அப்படின்றத கொஞ்சம் பாருங்க. ஒரு பெட்டு வாங்கி குடுங்க. ஒரு பெட்டு அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஒரு டாக் வாங்கி குடுத்துருக்கீங்கன்னா, அந்த டாக் வந்து அவங்க கேரக்டரயே மாத்திடும். இந்த மாதிரியான ஆண்கள், அவங்க தனியா ஒரு பெண்ணிற்கு தவறு இழைக்கிறாங்களான்னா, கிடையவே கிடையாது. நீங்க எப்ப பார்த்தாலுமே ஒரு பெண்ணுக்கு, அதுவும் அவங்க மனைவிக்கு கூட ஒரு ஆண், ஒரு கணவனா இருக்கும்போது, மேரிட்டல் லைஃப்லயுமே இந்த மாதிரியான அபியூஸ் இருக்கு. நார்சிஸ்டிக் பெர்சனாலிட்டி டிஸார்டரா அவரு இருக்காரு அப்படின்னாலுமே, அவங்க தனி நபரா அந்த பெண்ணிற்கு வந்து பண்ண மாட்டாங்க. இவங்கள பத்தி தவறா சொல்றது, அ இந்த மாதிரியான அபியூஸ வந்து ஊக்குவிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள பின்னாடி இருந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு கூட்டமா இருந்து அந்த செயல செய்யும்போது தான் அது அவருக்கு வந்து அது மொராலிட்டி இல்ல அப்படின்ற ஒரு விஷயமே தோண மாட்டேங்குது. ஸோ எந்த ஒரு ஆணையும் அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண்ணையோ, இல்ல அவர் காதலிக்கக்கூடிய பெண்ணையோ, யாரையுமே அவர் வந்து துன்புறுத்துற வகையிலயோ, அபியூஸ் பண்ற வகையிலயோ போறாரு அப்படின்னா ஊக்கப்படுத்தாதீங்க. அவருக்கு அத புரிய வைங்க. அவர் வந்து அவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. நல்ல குணம் கொண்டவரா இருப்பாரு. திடீர்னு அந்த டைம்ல கேரக்டர் மாறும். ஸோ அதனால அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள வந்து நினைவு கூர்ந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதுதான் உன்னோட கேரக்டர் அப்படின்னு முன்னாடி அவர் செஞ்ச நல்ல விஷயங்கள திருப்பி சொல்லுங்க. ஒரு லாங் டிரைவ் கூட்டிட்டு போங்க. ஒரு லாங் டிராவல் போங்க. பழங்குடி சமூகத்தினர்ல ஒரு மரபு இருக்கு. யாராவது ஒருத்தர் தவறு இழைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தண்டனை எல்லாம் குடுக்க மாட்டாங்க. அந்த சமூகத்துல அவங்கள நிக்க வச்சு, ஊர்ல இருக்க மத்தவங்க எல்லாம் அவங்கள சுத்தி நின்னு, இதற்கு முன்னாடி அவங்க என்னென்ன நல்லதெல்லாம் அவங்களுக்கு செஞ்சாங்களோ, அதையெல்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அந்த நபருடைய குணம் வந்து மாறிடும். ஸோ இதுதான் ஆல்கலைன் அப்படின்னு சொல்றது. ஈத்தர் தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் புண்ணியம்னு சொல்றாங்க. ஸோ ஒரு நபர்கிட்ட அவர்கிட்ட நீங்க பார்த்த நல்ல குணங்கள நீங்க எடுத்து சொல்றதா இருந்தாலும், நீங்க அவர அப்ரிஷியேட் பண்ணாலும், நீங்க அவர் மேல அன்பு பாராட்டினாலும், அவருடைய உடம்புலயும் ஆல்கலைன் தன்மை அதிகரிக்கும். உங்களுடைய உடம்புலயும் ஆல்கலைன் தன்மை அதிகரிக்கும். அதே போல ஒரு நபருக்கு எங்கிருந்தாவது ஒரு அன்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, அவங்க லவ்வ ரிசீவ் பண்றாங்க அப்படின்னா, ஜெனடிக்கலி அவங்க ஹீல் ஆவாங்க. அவங்களோட உடம்பு அப்படியே ஹீலிங் ப்ராசஸ்க்குள்ள போகும். அப்போ எந்த ஒரு பக்கத்துல இருந்தும் அன்பு கிடைக்காதவங்க தான் தவறு செய்றவங்களா மாறுறாங்க. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுடைய நண்பர் தவறான வழியில போறாருன்னா, தயவு செஞ்சு அத சுட்டி காட்டாதீங்க. அவர் நல்லவரா எந்தெந்த இடத்துலலாம் இருந்தாருன்றத பெருமையா சொல்லுங்க. நீங்க எத பாராட்டி அவருடைய குணமே அதுதான் நீங்க முத்திர குடுத்துறீங்களோ, அத அவர் பெருமையா நெனச்சுட்டாருன்னா, கடைசி வரைக்கும் அந்த குணத்த வந்து அவர் காப்பாத்துவாரு.
என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த குணத்த வந்து அவர் கைவிட மாட்டாரு. ஸோ நல்ல விஷயங்கள் மக்கள் கிட்ட பார்த்தா பாராட்டுங்க. அதே மாரி தனியா யாராவது இருக்காங்க, சிரமப்பட்டுட்டு இருக்காங்கன்னா, அவங்க கிட்ட கனிவா பேசுங்க, அன்பா இருங்க. அவங்க மேலும் ஒரு கெட்ட வழியையோ, தவறான பாதையோ தேர்ந்தெடுக்காம இருக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும். யாரையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. இது கெமிக்கல் அலைன்மென்ட் நடந்துகிட்டே இருக்கும். கெமிக்கல் ஈக்விலிபிரியம் இருக்கு, எனர்ஜி ஈக்விலிபிரியம் இருக்கு. ஸோ அலைன்மென்ட் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அது நடக்கும்போது தவறுகள் நிகழ்ந்துருது. அந்த மாதிரியான கெமிக்கல் காம்போசிஷன் இருக்கக்கூடிய ஒரு நபர், இன்னொரு நபர சந்திக்கும்போது கரெக்ட்டா அந்த விஷயம் நடந்துருது. எப்படியெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆற்றல் சமநிலை கெடும். அந்த இடத்துல வந்து அசிடிக்கா இருக்கக்கூடிய ஒரு நபர் அவங்க போகும்போது, சித்தம் வந்து தடுமாறும். அதனால அங்க விழுந்து ஆக்சிடென்ட் நடந்து, அங்க ரத்தம் சிந்த வேண்டிய நிலை வந்து வரும். இது ஆற்றல் சமநிலை. ஸோ இதே மாரி தான் எல்லாமே நடக்குது. ஸோ நம்பளால இத தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, கரெக்ட்டா ஒரு சமூக கட்டமைப்ப நாம கட்டமைச்சோம் அப்படின்னா, ரொம்ப நல்ல முறையில இந்த மாதிரியான தவறுகளுக்கெல்லாம் வந்து அங்க இடமே இருக்காது. அலைன்மென்ட்டும் இப்படி நடக்காது. அதே மாரி நெகட்டிவா இருக்கக்கூடிய எந்த கர்மிக் புரோகிராம்ஸும், எந்த கெமிக்கல் புரோகிராம்ஸும் ஆக்டிவேட் ஆகாம நம்மளால தவிர்க்க முடியும். அந்த எனர்ஜி ஃபீல்ட நாம கொஞ்சம் மாத்தி எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட் வெர்ஷனா வாழ வச்சோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஏத்த எனர்ஜி ஃபீல்டுல. அப்போ கெமிக்கல்ஸும் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ கெமிக்கல் பேலன்ஸ்டா இருந்தாலே பெஸ்ட் வெர்ஷன் தான். ஆசிட் மிதமிஞ்சாது, கெட்ட எண்ணங்களே வராது, நோயும் இருக்காது. நல்ல வாழ்க்கைய நம்மளால வாழ முடியும். நன்றி. லவ் இஸ் காட்.